பாப்பா ரெட்டை சடை போட்டு ரிப்பன் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க எந்திரிக்கடா. எத்தனாவது படிக்கிற பாப்பா? 5th. அரசு பள்ளியில படிக்கிறியா தனியார் பள்ளியில படிக்கிறியா? அரசு பள்ளியிலையா? காலை உணவு வீட்டுல சாப்பிட்டு போறியா ஸ்கூல்ல சாப்பிடுறியா? புரியல. வீட்டுல இருந்து சாப்பிட்டு போற. ஸ்கூல்ல காலை உணவு தராங்களா? உங்க ஸ்கூல்ல கொடுக்கல. இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் வேற யாராவது காலை உணவு சாப்பிடுறவங்க இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. பிள்ளைங்களே இல்ல. அந்த அழகு. காலை உணவு ஸ்கூல்ல சாப்பிடுறியா கவர்மெண்ட் ஸ்கூல் வீட்டுல சாப்பிடுறியாடா? ஸ்கூல்லையா? சரி, இப்ப எதுக்கு இந்த பாப்பா எடுக்கீங்கன்னா உட்கார்ந்துருங்க. பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குது. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. யூடியூப்ல வந்து நான் முதல் பாப்பாட்ட கேள்வி கேட்டதை மட்டும் கட் பண்ணி போட்டு தம்ப்நெயில் வச்சா நான் பொறுப்பாக முடியாது. அதனாலதான் 2வது குழந்தைகிட்டையும் கேட்டேன். 2 குழந்தை இருக்கு. ஒரு பிள்ளை ஸ்கூல்ல சாப்பிட்டு போகுது, இன்னொரு குழந்தை அரசு பள்ளியில சாப்பிடுது. இதுல என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோருமே ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் அல்ல. அரசு பள்ளியில படிக்கிற எல்லா பிள்ளையுமே வீட்டுல சாப்பாடு கஷ்டம் அப்படின்னு அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க இல்ல. தமிழ்நாடு அரசு இந்த 3.5 வருடங்களில் அரசு பள்ளி என்பது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக தரம் உயர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அரசு பள்ளியை நோக்கி பிள்ளைங்க போகுது. அப்படி போறப்ப ஒரு குழந்தை வீட்டுல சாப்பாடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காசு இருக்கு. அம்மா காலையில செஞ்சு கொடுக்குறாங்க. இல்ல அம்மா ஒர்க்கிங் விமன் கிடையாது, வேலைக்கு போற இல்ல அம்மா இல்ல, செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னொரு குழந்தையோட அம்மாக்கு வேலைக்கு போக வேண்டிய தேவை இருக்கு, வீட்டுல பிரச்சனை இருக்கு, சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடுறது 2வது. கொடுத்து விட்டுருவாங்க. எந்த தாயும் பிள்ளையும் பட்டி போடணும்னு நினைக்க மாட்டாங்க, செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா பிள்ளை சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிடும். அதுக்கு எடுத்து வச்சு சாப்பிடுறதுக்கும் சாப்பிடணுன்ற சிந்தனை இருக்காது. அருமை தோழர்களே, பொதுமக்களே, நல்லா கேட்டுக்கங்க. பெத்த பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் ஓடக்கூடிய தாய்மார்களுடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வகையில் நீங்க உங்கள் வேலையை பாருங்கள். பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லுகிறது. காலை உணவு திட்டத்தை சாப்பிட்டுங்களான்னு ஆசிரியர்கள் பார்க்கிறாங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? திமுகவினுடைய காலை உணவு திட்டத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால என்ன தெரியுமா நடந்திருக்கு? அந்த பாப்பாக்கு அது என்று சொல்லி முடிச்சு போன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு பேசுறது மதிவதனையும் தெரியாது, நடக்கிறது திமுக கூட்டம் தெரியாது, கொடுக்கறது முதல்வர்னு தெரியாது, கொடுக்கறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் தெரியாது. அந்த பொண்ணு வந்து 18 வயசு ஆகுறப்ப ஓட்டு போடப்படும் நமக்கு தெரியாது. அப்ப வாக்குகளை தாண்டி தமிழ்நாட்டு பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காக திராவிடர் இயக்கமும் திமுகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன சார் பிரச்சனை? ஆனா எது தெரியுமா அவர்களுக்கு குடைகிறது? பெரியார் சொன்னாரு, எப்படியாவது படிச்சிருங்கன்னாரு. இந்த அசுரன் படத்துல ஒரு டைலாக் வருதுல்ல, அம்மா அக்காலாம் நல்லா கேட்டுக்கங்க, உங்ககிட்ட காசு இருந்தா பிடிக்குவானுங்க, நிலம் இருந்தா பிடிக்குவானுங்க, நகை இருந்தா எடுத்துப்பானுங்க, படிப்பை மட்டும் விட்டுறாதன்னு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்கு முன்னோடி யாருன்னு கேட்டா தந்தை பெரியார் தான். என்ன நடந்தாலும் சரி படிச்சுடான்னாரு. அப்படி படிச்சுன்னு சொன்னப்ப கலைஞர் வந்து அந்த திட்டங்களை அதிகப்படுத்தினார். இவங்க எவ்வளவு அயோக்கிய ஃப்ராடுகள் இவங்க. அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பியா, ஐஏஎஸ் ஆயிருப்பி, ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி. ஏண்டா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த ஆளை படிக்கலையப்பா, அவரே படிக்கலையே. உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே. ஆனால் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது தெரியாதா? பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன், அவரை படிக்க வைத்தது தெரியாதா? இந்திய நிலவெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு இடப்பங்கீடு இருக்குது. இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களிலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெண்களுக்கான உரிமைகள் சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் ராமசாமி அவர்கள் தானா? ஏண்டா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஏதோ என் தாத்தன் பாட்டனை ஏமாத்திட்டா, எங்க அப்பன் பெரியப்பனை ஏமாத்திட்டா, முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு, அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு. அவன் கவனத்தில் எங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவு ஆசான், தமிழ் தேசிய அரசியலின் தந்தை என் தகப்பன் மணியரசன்.
அந்த ஒற்றை என்னைய விடியா, நான் சின்ன பையனை தள்ளிவிடு. அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து வைத்து தர்க்கத்துல வென்று காட்டுறான். தோத்து போனேன், செத்து போச்சு. ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. ஒரு கேள்வி. ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத உத்தரப்பிரதேசத்துல தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சரா இருந்து ஆண்டுட்டு போயிட்டார். இதே மொத்த இடத்தை வாங்கி எங்க சட்டப்பையில வச்சுக்கிட்டு போற மாதிரியே பேசிட்டு இருந்தா அப்படி எப்படி? இது உங்க ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருந்தா நாங்க ஏன் முச்சந்தில இருந்து மூச்சு முட்டை கத்திக்கிட்டு இருக்கோம்? எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க. காய்ச்சல் இந்தா, தலைவலி இந்தா, வயிற்று வலி இந்தா, கால் வலி இந்தா, ஒரே மாத்திரை வச்சிருக்க மாதிரி. படிப்பு அவர் தான், சரக்கடிப்பு அவர் தான், கற்பழி எல்லாம் அவர் தான், வேலை வாய்ப்பு அவர் தான், பெண் எல்லாம் அவர் தான். எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திரை, எல்லா சமூக மாறுதலுக்கு ஒரே ஆள் தான். அவர் தான் படிக்க வச்சாரு. அண்ணாதுரை யார் படிக்க வச்சாரு? பதில் இல்லை. அன்பழகன் நெடுஞ்செழியனை யார் படிக்க வச்சது? பதில் இல்லை. எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு. எங்களை படிக்க வச்சது எங்க ஆத்தால பணம். பல்லாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ். பல்லாயிரம் டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வச்சது நீங்க, உங்க அப்பா, உங்க ஆளுக. போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா கேட்கிறேன். நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா? என்னது விசாரிக்க. இதெல்லாம் என்ன வருது? நம்பர் 1. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது. நம்பர் 1 முதலமைச்சரின் ஆட்சியில் வருது. எதுல நம்பர் 1? எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆயிருக்கார் என்றால் அதில் நம்பர் 1 நம்ம ஒண்ணுதான். ஒரு வீரனை எதிர்க்க அருவாக்கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூற தூக்கிட்டு வர்றாங்க. சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது. நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடெல்லாம் பெற்று கொடுத்திருந்தால் நாங்க ஏண்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சம நிலத்தை மீட்டுத்தான் சாதி வாரி கணக்கெடுப்படு ஏன்னா இருந்து கத்தி முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்கணும். அது யார்கிட்ட இருந்து? எவன் நமக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ, எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தான், நம்ம எல்லாம் படிக்க வைத்தான், எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலேயே எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுன்னு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்கிற அவல நிலையில் நிற்கு.